அட்டகாசமா இருக்கு guys, அட்டகாசமா இருக்கு. அப்படியே அப்படிதான் இருக்கு பாருங்க. மழை பெஞ்சு ஓஞ்சிருக்குங்க இந்த பாதையிலலாம். அதனால ஜாலியா 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 போவோம். எப்படி இருக்கு செம்மையா மிஸ்ட் போயிட்டு இருக்குங்க. மிஸ்ட் உள்ள ட்ரெயின் வந்தா எப்படி இருக்கும் இந்த இடத்துல ட்ரோன் எடுத்தோம்டா அட்டகாசமா இருக்கும்ல. செம்மையா இருக்குங்க இது. ஒரு மாதிரி கனவு பயணம் மாதிரி இருக்குங்க இது. அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 தடவை இந்த பாதையில போயிட்டு வந்திருக்கேன். ஆனா அப்பெல்லாம் வந்து இந்த பாதையில தான் போனோமான்றது இல்ல. நண்பர்களே, நம்ம தென்மலையை தாண்டி ஆலப்புழா போகிற வழியில் ஒரு இடத்துல ரொம்ப நேரமாக நம்ம கார் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு பழம்பொரி இருக்குது வேமா வர்றையா அப்படின்னு கேட்டாங்க. பழம்பொரியா, அதுதானே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பைக்கை திருப்பி அந்த டீ கடைக்கு போயிட்டு ஒரு பழம்பொரி ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே ஆலப்புழா நோக்கி நம்ம பயணத்தை தொடர்றோங்க. பொங்கிடுவானே இந்த பக்கமே இங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிருங்க. அந்த ஒரு பேக் வாட்டர்ஸ் வந்து இந்த மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல. அப்படியே இப்ப இருந்தே இந்த சைடு தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணியா இருக்கும். சரியா தண்ணி இருக்கும், மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. மாதிரி இந்த லைஃப் சூப்பரா இருக்குங்க. நீண்டு எமையாது உலகுன்ற மாதிரி உங்க உலகம் ஃபுல்லா தண்ணீர் அளவா இருக்கும். ஸோ காய்ஸ், கடைசி 19 கிலோமீட்டரு ஆலப்புழா. நான் வந்து வீடியோ பண்ணியிருப்பேன், அந்த சேனல்லே பண்ணியிருப்போம். போன நியூ இயர்க்கு வந்துருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டு வந்துருந்தோம். ஆக்சுவலா இது வந்து குறைஞ்சது ஒரு 3 நாள் நீங்க ஆலப்புழாக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஸ்பெண்ட் பண்ணி வந்தீங்கன்னா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆலப்புழால பர்டிகுலரா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸே தங்குற மாதிரி இருக்கும். 1 நாள் இல்ல 2 நாள் தங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹவுஸ் போட்ஸ், எஸ், அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் பைக் வந்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய வந்து பேக் வாட்டர் ஏரியா விஏஜஸ்ல இருக்கும். சூப்பரா இருக்கும். தண்ணி சுத்தி இருக்கும். குட்டநாடு, இந்த மாதிரி கரிக்கோம், அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல போய் ரைடு பண்ணலாம். எல்லாமே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பேக் வாட்டர்ஸுங்க. இதே மாதிரி ஒரு ஏர்லி மார்னிங் காலையில, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் சன்செட்டு சன்ரைஸ், இந்த 2 டைம்லயும் எடுத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். ஆலப்புழா மெயினா வர்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் போட்டுக்கே வருவாங்க. அதை தாண்டி ரைடரா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. என்னடா எல்லாமே தள்ளி தள்ளி இருக்குங்க. ஒரு இடத்துக்கு போனா மறு இடத்துக்கு போறதுக்கு நமக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்துரும். அதனாலதான் கடுப்பு. இப்ப பாருங்க, 25 கிலோமீட்டர் நம்ம உள்ள இந்த பேக் வாட்டருக்குள்ள போறோமோ, திருப்பி ஏதாவது நம்ம ஒரு உள்ள போனோம் அப்படின்னீங்கன்னா திருப்பி நம்ம இதுக்குள்ள வந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 1 மணி நேரம் இந்த மாதிரி நம்ம வந்து சுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ வட்டம் ரொம்ப நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. ஸோ இந்த வட்டமுமே வந்து நம்ம வந்து ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குலாம் வரல, ஜாலியா ஒரு ரைடு போகணுட்டு வந்தோம். இப்போ ரைடு வந்து இப்போ வந்து என்னன்னா ஆலப்புழா வந்து சேர்ந்துருக்கு. இது வந்து இப்படியே இங்கேயே நிக்குமா இல்ல இங்க இருப்போமா, இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்ன்றதெல்லாம் தெரியாது. இப்போ ஆலப்புழா வந்திருக்கோம். ஆலப்புழால என்ன பார்க்க முடியுன்றத பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத காலம் தான் பதில் சொல்லும். நல்லா இப்ப வேற எங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளவுடும் இறங்கிருக்கு. இவ்வளவு நேரம் வெயில் அடிச்சு கொண்டுட்டு இருந்துச்சுங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படியே பயங்கர எனர்ஜெட்டிக்கா நான் வீடியோல பேசியிருந்திருப்பேன். அது அப்படியே மொத்தமா ஆப்போசிட்டா அடுத்தது ஒரு கடைசி 2 மணி நேரம் இருந்துச்சுங்க. வெயில் செம்ம வெயில், ஒரு மாதிரி தழுவாக்கி விட்டுருச்சு. அதுவும் சிட்டி டிராஃபிக்குள்ள வர வேண்டிய சூழ்நிலை. பேசாம இந்த குமுளி பார்டர் ட்ரை பண்ணலாம். குமுளி கோட்டை மல்லியா வந்து நீங்க ஆலப்பி ட்ரை பண்ணலாம். நாங்க வந்து 2 தடவையுமே வந்தப்பயுமே வந்து பார்த்தா நான் தென்காசி தென்மலை வழியாதான் வந்திருக்கேன் நானு. ஸோ நீங்க வந்து பேசாம குங்குலியூர் ஒரு ட்ரை பண்ணுங்க. அவன் இல்லை இறங்கும் போது வந்து பார்த்தோம்னா குங்குலியூர் இறங்கினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் நானு. இது ரொம்ப இந்த எக்கச்சக்கமான சிட்டியை நம்ம கடந்து வர வேண்டியதா இருக்கு. ஃபுல்லா சிட்டி டிராபிக் தான். அதை முடிச்சு இங்க வர்றதுக்குலாம் அவங்களுக்கு தயாராகுது. நல்ல வேலை இப்ப இங்க வந்து தொழில் வேலை இருக்கு ஓரளவுக்கு. இல்லைன்னா அவ்வளவுதான் நியூ டென்ஷனா இருந்திருக்கும். நான் ஆளப்போ வேணாம்ன்ற மாதிரி ஆயிட்டு. ஸோ 2 பக்கமும் தண்ணிங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, பேக் வாட்டர் ஃப்ரீயா அப்படியே இருக்கும். நடுவு வந்து பார்த்தோன்னா ஐலாண்ட் மாதிரி வீடுங்கள்லாம் இருக்குல்ல, அந்த வீட்டுலலாம் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
அவங்களோட மெயின் டிரான்ஸ்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இதுதான், போட்டு தான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா கரைக்கு போட்டில் வருவாங்க, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகண்டா போட்டில் திருப்பி வீட்டுக்கு போவாங்க. அதுவும் தனித்தனியாக இருக்கு வருங்க. இந்த ஹோம் ஸ்டே மாதிரி இவங்க யூஸ் பண்ணுறதும் உண்டு. செம்மையா இருக்கும்ல. கும்பலாஞ்சி நைட்ஸ் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கு. செம்மையா இருக்குங்க. புலிக்குண்டு புலிக்குண்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு போகணும் அந்த இதில் தூக்குள்ள ரிவ்யூவில் படிச்சிருக்கேன். அந்த நேரத்துக்குலாம் மோஸ்ட் இருந்தாங்க. பட் நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு சுற்றுறதுக்கான அதுக்காக தான் இன்னைக்கு இந்த பாதையில தான் போகுது புலிக்குண்டு. இவங்க எங்கே போனாங்க தெரில. ரொம்ப நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் போட்டு போகிறாங்க அவளுக்குங்க. ஸோ இவங்க வாழ்க்கை பூரா வந்து என்ன பாருங்க, நீர் சூழ் வாழ்க்கை இல்லை, நீர் சார்ந்த வாழ்க்கை. எல்லாமே மீன் பிடிக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து இங்க நம்ம ஊர்ல எப்படி டவுன் பஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தா இந்த ஊர்ல இருக்க கிராமங்களுக்கு வந்து பார்த்தா பவுன் போட்டு போவோம். ஒவ்வொரு ஊரா நின்று போவோம். சரக்கு எடுக்கிறதுக்கு போட்டு, மீன் பிடிக்கிறதுக்கு போட்டு, பள்ளிக்கூடம் போறதுக்கு போட்டு, எல்லாத்துக்கும் போட்டு. அது அங்க பாருங்க அழகழகா இருக்கும். காதலிச்சு மகளும் நீ 10 கிலோமீட்டர் இருக்கு ஆலப்புழாவுக்கு போறதுக்கு, மெயின் டவுனுக்கு போறதுக்கு. ஆனா இங்க இருந்தே அந்த பேக் வாட்டர் ஸ்லைட் ஸ்டார்ட். 2 பக்கத்துலயும் வந்து நெல் வகைகள் வந்துருச்சுங்க. இவ்வளவு நேரம் தண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ 2 பக்கமும் வந்து பார்த்தோன்னா நெல் வகைகள் தான். இங்க 30 தலைவை ஆயிரம் 40 வருஷம் புண்ணா நெல் விலை தான் தெரியாதுங்க. அவ்வளவு நெல் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியுதா, இருபத்தி ஒரு எந்த பக்கம் திரும்பாலும் இந்த நேராக பார்க்கிற தவிர அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுவாக தான் இருக்கும். ஸோ பாலம் தெரிஞ்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை கிலோமீட்டரு? 3 கிலோமீட்டர் இருக்கு. பேர்த் ஹவுஸ் இதான், ஹவுஸ் போட்டிங் ஃபுல்லா இருக்கு பாருங்க. மனம் போகலாமா மணி வந்து 10:30 ஆகுது. ஸோ என்ன பிளான் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரேண்டமா ஒரு போட்டு பஸ்ல ஏறுவோம், அது எங்க சுத்துதோ சுத்திட்டு திருப்பி யாரையும் போட் பஸ் இங்க வந்து இறங்கிடுவோம், அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பொழுது போகும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க போலாம் முடிவு பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ இப்போ அந்த போட்டு பஸ்ஸோட டைமிங் தெரியல, அதனால அங்கே போயிட்டு அந்த ஒரு செட்டு மாதிரி இருக்கும், அங்கே போய் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க எதுனாலும். ஸோ பெருசாக எதுவும் ஐடியாலாம் இல்லைங்க, ஜாலியாக போக போகிறோம், ரேண்டமாக போய் சுற்ற போகிறோம். ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஆலப்புழா வந்துட்டோம், ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. அதனால அவங்களுக்கு இது வரையும் நம்ம வந்து எப்படி திருமணத்துலேருந்து கிளம்பி இங்கே வந்தோன்றதை வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் ஆலப்புழாவில் வந்து A to Z எல்லா தகவல்களையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அதை வந்து ஒரு தட்டி விட்டு ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோ வரும். இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிங்க. ரெகுலராக ரீல்ஸ் கமெண்ட் கொடுக்க போகிறோம்ல இனிமேல், நாமளும் வந்து ரீல்ஸில் இறங்க போகிறோம். ஸோ அதுக்கும் உங்கள் ஃபாலோ சப்போர்ட்டு நமக்கு எல்லாம் வேணும் கைஸ். ரொம்ப நேரமாக வந்து நம்ம இதில் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ போகிறது வந்து புன்னமராக்கு தான் போகிறோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நம்ம வந்தோம் இங்கே. ஸோ லாஸ்ட் டைம் இங்கே வந்தால் நம்ம புன்னமராக்கு வந்துட்டு ஆனால் எதுவும் போட்டிங்லாம் இருக்க முடியல, சும்மா வந்துட்டு வந்து ட்ரோன் ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு போனோம். இந்த டைம் எப்படின்னு தெரில. நண்பர்களே, ஆலப்புழா ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுமே இப்போ வந்து போட் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சுற்றலாம், ஏதாவது நல்ல போட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து போட் இருக்க இடத்த நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னாச்சு? என்னது இது? சும்மா இருக்கு பஸ்ஸில், அதில் தான் போக போகிறோம். டிக்கெட் எடுத்தாச்சா? அது 11 மணிக்கு கிளம்பிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்த எத்தனை மணிக்கா? இன்னொன்று கேட்டிருக்கோம், 500 ரூபா சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கா? ஒரு ஆளுக்கு எவ்வளோ நேரம்? 11 to 4.
அப்புறம் அங்கே போனதுக்கப்புறமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருந்துச்சு. எல்லோரும் மாற்றி மாற்றி அதில் போகலாம் இதில் போகலாம் இதில் போகலான்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து நம்ம மாப்பிள்ளை வேணாம் எதுவுமே வேணாம் நம்ம கார்லேயே படுத்து தூங்குறே அப்படின்ற அளவுக்கு போயிட்டான். அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ராவல் ஒரு போட்டு கம்பெனியை பிடிச்சி அவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு டீல் பேசியிருக்கோம். நம்ம எந்த போட்டில் போனோம், அந்த போட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் இங்கே வந்தால் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு ஆலப்புழா பற்றி வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.